மாட்டேன் நீ பாக்கெட்டா ஓட்டுறீங்க நீ அதுக்காண்டி நீ வண்டியில் இருக்கிற கொண்டு போயிடலாமா? இல்லை சார் தெரியாது. நீ ஹெட்லைட் போட்டால் எல்லாமே நின்று போயிருமா? இல்லைன்னா அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வெஹிக்கிள் ஓவர் ஸ்பீடு போனோன்னா வண்டி நிப்பாட்டுறான்னு இறங்கி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த ரோட்டில் வந்து அவ்வளோ பேர் பாதிப்பு, அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் யாருமே வந்து ஓவர் ஸ்பீடு போனாங்கன்னா டிரைவர் கண்டக்டர் வண்டியை நிப்பாட்ட சொல்லுங்க. லோக்கல் 100க்கு ஃபோன் அடிக்க, வேற எந்த நம்பரும் தேவையில்லை. எங்கே இருந்தாலும் 100க்கு ஃபோன் அடிக்க. எந்த இடம்னா அது செகண்ட் போலீஸ் வந்துடும், ஹைவே பெட்ரோல் வண்டி வந்துடும். பேய் வேகத்தில் ஓட்டப்பட்ட பேருந்து, கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்து சென்ற பேருந்தை மடக்கி பிடித்த போலீஸ். காலங்காலத்தில் ஒரு வண்டி வந்து இதே மாதிரி ஓவர் ஸ்பீடு வண்டி வந்து அந்த ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரேக் போட்டு அந்த வண்டி கவுந்துருச்சு. பாதுகாப்பு இல்லைன்னா உங்க குடும்ப சூழ்நிலை என்ன ஆகுன்னு நினைச்சு பாருங்க. உங்க உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு வேணும்னா நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி, பாத்துக்கோங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் மனுஷனா இல்ல காய்கறி மூட்டையா? விபத்து நடந்தா பெரிய உயிர் சேதம் ஏற்படும், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த போலீஸ். திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கு நாள்தோறும் 10க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் திண்டுக்கல் மதுரை 4 வழிச்சாலையில் மதுரை சென்று வருகின்றன. இதில் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறும் அரசு பேருந்துகளை முந்தி செல்வதற்கு தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக ஓட்டிச் செல்வதாக கூறப்படுகிறது. 2 நிமிட இடைவெளியில் பயணிகளை அதிகமாக ஏற்றுவதற்காக தனியார் பேருந்துகள் முந்தி செல்வதாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதனால் தனியார் பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகள் ஒருவித அச்சத்துடனே பயணம் செய்யும் நிலை நிலவுவதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கு சென்ற தனியார் பேருந்து ஒன்று அசுர வேகத்தில் அரசு பேருந்தை முந்தி செல்ல, இதனை பார்த்த அம்மையநாயக்கனூர் காவல் நிலைய ஆய்வாளர் குமரேசன் அந்த பேருந்தை மடக்கி பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரை கடுமையாக எச்சரித்தார். பயணிகள் பயந்து கொண்டே அமர்ந்திருக்க கூடாது, இது குறித்து ஓட்டுநரிடம் முறையிட வேண்டும், கேட்க மறுத்தால், வேகத்தை குறைக்க மறுத்தால் அவசர எண்ணான 100க்கு அழைத்து புகார் அளிக்க வேண்டும் என்று பயணிகளுக்கும் அறிவுரை கூறினர்.